மில்லட் மகாராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான சட்டுன்னு 5 நிமிஷம் செய்யக்கூடிய வெள்ளரிக்காய் மோர்க்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. வெள்ளரிக்காய் மோர்க்குழம்பு செய்யறதுக்கு 2 வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய் துருவல், அரைக்கிறதுக்கு வந்து 1 கப்பு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு அந்த மாதிரி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். வெள்ளரிக்காயை தோல் சீவி நறுக்கி வச்சுக்கிடுவோம். தோல் சீவியாச்சு. இதை வந்து பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். இந்த வெள்ளரிக்காயை பொடிசாக நறுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த வெள்ளரிக்காய் வதக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளரிக்காயில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வதக்கிடுவோம். லேசாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். லேசாக உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பும் போட்டுக்குவோம். இப்போ மூடி இது வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த வெள்ளரிக்காய் வேகிறதுலையும் நம்ம 1 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை நம்ம சேர்ந்து வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வெள்ளரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி அந்த விழுதை சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த கழுவுன தண்ணியையும் மிக்ஸி தரதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், கழுவினதையும் ஊற்றி அது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் கொஞ்சம் வத்துற அளவுக்கு வேகட்டும். இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம். இப்போ இந்த தயிரை அப்படியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கடைஞ்சிக்கிறேன். கடைஞ்சிட்டு திரியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஊற்றிக்கிற பக்கம் மாதிரி தயிரை கடைஞ்சி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா போட்டு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, அந்த தண்ணி சத்தெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தயிரை கலந்து வச்சோம்ல அதை ஊற்றிக்கிடுவோம். அடுப்பை கரைச்சிட்டு ஊற்றுறேன். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, உடனே இறக்கிடுறேன். இறக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிறணும். இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். கடவுள் நம்பர் 1/2 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்ததும் 2 மிளகா வத்தல், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதில் கொத்தமல்லி தலையும் தூவிக்கிறோம். இப்போ சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தோட போட்டு கலந்து சாப்பிடும்போது காரசாரமான சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு வைக்கும்போது இது மாதிரி வெள்ளரிக்காய் சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ் வந்து காரசாரமாக இருக்கணும். அதாவது சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைடிஷோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து சேனைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.